ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டார்க் சர்க்கிள் பத்தி தாங்க பார்க்க போறோம். டார்க் சர்க்கிள்னா என்ன, அது எதனால வருது, அது எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வரும். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் சர்க்கிள்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டார்க் சர்க்கிள் அப்படின்னா ஐஸை சுத்தி ஒரு மாதிரி கருப்பா இருக்குங்க. அதுதான் நம்ம டார்க் சர்க்கிள்னு சொல்றோம். ஏன் ஐ ஏரியாஸ்ல மட்டும் டார்க் சர்க்கிள் வருது அப்படின்னா, நம்ம பாடியில இருக்க ஸ்கின்னை விட ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் தின்னானது. ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னை விட ஐ ஏரியாஸ்ல இருக்க ஸ்கின் ரொம்பவே தின்னானதுங்க. ஸோ அது ஈஸியா அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால கருவளையம் நமக்கு வருது. இதுதாங்க டார்க் சர்க்கிள் அப்படின்றது. டார்க் சர்க்கிள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். டார்க் சர்க்கிள் எதனால வருது அப்படின்றத பார்க்கலாம். டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை அப்படின்னாலும் நமக்கு டார்க் சர்க்கிள் வரும். நிறைய பேர் லேட்டா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா டார்க் சர்க்கிள் வருங்க. ஒரு ஹியூமன் பீயிங் ப்ராப்பரா 8 ஹவர்ஸ் கண்டிப்பா தூங்கி இருக்கணுங்க. அப்படி 8 ஹவர்ஸ் தூங்கல அப்படின்னா ரெகுலரா அதை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா டார்க் சர்க்கிள் வரும். அடுத்து ஹைட்ரேஷனுங்க. நமக்கு பாடிக்கு தேவையான ஹைட்ரேஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னாலும் நமக்கு டார்க் சர்க்கிள் வருங்க. ஸோ அதனால நம்ம 20 kgக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணணும். அப்போ உங்க வெயிட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான வாட்டரை கன்சியூம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்டரை கன்சியூம் பண்ண முடியாது நிறைய. ஸோ அதனால நீங்க வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்க மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். நீங்க வாட்டர்மெலன் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், மோர் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வாட்டர் அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஃபுட்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து ஸ்கிரீனிங் டைம்ங்க. ஸ்கிரீனிங் டைம் இப்ப இருக்க காலகட்டத்துல அதிகமா இருக்கு. கண்டிப்பா நம்ம கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம 8 hours to 9 hours லேப்டாப் கண்டினியூஸா பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா லேப்டாப்பை ரொம்ப க்ளோஸ்டா வச்சு பார்க்கறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. நீங்க 8 hours கண்டினியூஸா லேப்டாப் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 hour ஒன்ஸ் 1 or 2 minutes கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஐஸை பிளிங்க் பண்ணவே மாட்டாங்க. ஒர்க் பண்றப்போ விட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஐஸை கொஞ்சம் பிளிங்க் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ்டா வச்சு மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஐ ஏரியாஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஐ ஏரியாஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐ ஏரியாஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம ஹார்ஷா ஹேண்டில் பண்றது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டார்க் சர்க்கிள் வருங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஐ ஏரியாஸை ரொம்ப ஜென்டலா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதை விட்டு நம்ம வேகமா ரப் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த இடத்துல டார்க் சர்க்கிள் வரும். அதே மாதிரி டெய்லி ரொட்டீன்ல நம்ம மேக்கப் ப்ராடக்ட்டை அதிகமா பில்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு டார்க் சர்க்கிள் வரும். அக்கேஷனலா யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம டெய்லி அதிகமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு டார்க் சர்க்கிள் வரும். அதே மாதிரி மேக்கப்பை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ப்ராப்பரா ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதை விட்டு நம்ம டைரக்டா டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ஹார்ஷா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டார்க் சர்க்கிள் வருங்க. ஸோ ப்ராப்பரா ஐ ஏரியாஸை ஹேண்டில் பண்ணுங்க. இப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணனாலும் நமக்கு டார்க் சர்க்கிள் வருங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஜிங்க. ஏஜிங்னாலையும் நமக்கு ரிங்கிள்ஸ் வருங்க. நமக்கு கொலாஜன் லெவல் இருக்க வரைக்கும் தான் நம்ம ஸ்கின் யங்கா தெரியும். கொலாஜன் லெவல் ஏஜ் ஆக ஆக கம்மி ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே தின்னான ஸ்கின் ஐ ஏரியாஸ்ல தான். ஸோ அந்த ஏரியா தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலேயே நமக்கு டார்க் சர்க்கிள் வரும். அடுத்து ஜெனட்டிக். நம்ம வீட்டில் வேற யாருக்காவது டார்க் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா சில பேத்துக்கு டார்க் சர்க்கிளே இருக்காது. ஆனா பார்க்க அந்த ஏரியா டார்க்கா இருக்கும். அது ஏன் அப்படின்னா சில பேர்த்தோட ஐயோட ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும். சில பேத்துக்கு ஐஸ் உள்ள போன மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆனவங்களுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். சில பேத்துக்கு ஐஸே உள்ள போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஷேடோ மாதிரி பட்டு அது டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க என்னதான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அது டார்க்காவே தான் தெரியும்.
அது வந்து டார்க் சர்க்கிளா இருந்தா அது கியூர் ஆகும். டார்க் சர்க்கிளாவே இல்ல அப்படிங்கும்போது இது எப்படி கியூர் ஆகும்? ஸோ அதுக்கு வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் டெர்மடாலஜிஸ்ட்ட போயிட்டு ஃபில்லர்ஸ் போட்டுக்கலாம். ஃபில்லர்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும் பஃபி ஆயிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த டார்க் சர்க்கிள் வந்து தெரியாது. வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அத வந்து கியூர் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிளே இல்ல. அத எப்படி கியூர் பண்றது? எதனால நமக்கு டார்க் சர்க்கிள் வருது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்க்கும்போதே என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் திருப்பி ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பரா 8 ஹவர்ஸ் தூங்கணும். பாடி ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஸ்க்ரீனிங் டைம கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமான மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்றதையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஐ ஏரியாஸ ஹார்ஷா ஹேண்டில் பண்ணாதீங்க. ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே கண்டிப்பா உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் கம்மியாகும். அத தாண்டி டார்க் சர்க்கிள் வந்துருச்சு. அத எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல இருக்க ப்ராடக்ட்ட வச்சே நம்ம வந்து டார்க் சர்க்கிள வந்து கியூர் பண்ணிடலாங்க. ஒரு 4 விஷயம் இருக்கு. அத சொல்றேன். அது கண்டிப்பா உங்களுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க கியூக்கம்பர். கியூக்கம்பர் வந்து டைரக்ட்டா எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வைக்காம, நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஃப்ரீசர்லயோ வச்சு, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி அத வந்து ஐஸுக்கு மேல வச்சு ஒரு 1 ஹவர் நீங்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து ஆலோவேராங்க. ஆலோவேரா வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு, அத ஐஸுக்கு மேல அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து டீ பேக்ஸுங்க. டீ பேக்ஸ வந்துட்டு சுடு தண்ணீல நல்லா கொதிக்க வச்சு, அத ஆற வச்சு ஃப்ரீசர்ல வச்சுருங்க. ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் கம்மியாகும். ஐஸ் கியூப்ஸ். ஐஸ் கியூப்ஸயுமே வந்து நீங்க வந்து ஐஸ்ல டைரக்ட்டா வச்சீங்க அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கு. அது வந்து டைரக்ட்டா வந்து நம்ம ஐஸ் வச்சோம் அப்டின்னா, அது கூட இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வைக்காம, ஒரு டவல்ல வந்து ராப் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்ல வந்து ஒட்டி ஒட்டி எடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து டார்க் சர்க்கிளும் கம்மியாகும், பஃபினஸும் கம்மியாகும். இதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்கள வந்து பார்க்குறேன். டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.